இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி பாகம் 2. இது முந்தைய பாகத்தின் தொடர்ச்சி. முதல் பாகத்தை பார்க்காதவர்கள் அதை பார்த்துவிட்டு இந்த பாகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அந்த பாகத்தின் தொடர்ச்சி தான் இந்த பாகம். இந்த பாகத்தின் முதல் உபத்தலைப்பு அதாபக் இமாதுத்தீன் ஜங்கி. இஸ்லாமிய உலகம் கடுமையான நெருக்கடியையும் தொடர் தோல்வியையும் சந்தித்து கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில்தான் வானத்தில் புதியதொரு நம்பிக்கை நட்சத்திரம் தோன்றியது. நெருக்கடியான இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அது வழக்கமாக பெறுவது போன்று புதியதொரு தளபதியை, திறமையான ஒரு போர் வீரரை பெற்றது. மகத்தான இந்த மாவீரர் அவர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து வெளிப்பட்டார். ஸ்டான்லி லேன் பூல் கூறுகிறார், போரை அறிவிப்பதும் துணிச்சல் மிகுந்த, போர் தந்திரங்கள் அறிந்த, துருக்கிய ஆட்சியாளர்களுக்கு நம்பிக்கையாளர்களிலிருந்து போரிடக்கூடிய மாவீரர்களை கொண்ட ஒரு படையை உருவாக்கி அளிக்கக்கூடிய, அப்பாவி முஸ்லிம்கள் மீது அநியாயம் இழைத்த சிலுவை படைகளுக்கு தக்க தண்டனை அளிக்கக்கூடிய ஒரு தளபதியை உருவாக்குவதும் முஸ்லிம்கள் மீது கட்டாய கடமையாக இருந்தது. திறமையான அந்த தளபதி இமாதுத்தீன் ஜங்கி வடிவில் வெளிப்பட்டார். இமாதுத்தீன் ஜங்கி சல்ஜூக்கியர்களால் வளர்க்கப்பட்டவராகவும், சுல்தான் முகமது சல்ஜூக்கியுடைய மகன்களின் ஆசிரியராகவும், சுல்தானால் மொசூல் பகுதிக்கு நியமிக்கப்பட்ட ஆளுநராகவும் இருந்தார். இமாதுத்தீன் ஈராக்கிலும் ஷாமிலும் தமது ஆற்றல்களை ஒன்று திரட்டி ஒரு படையை உருவாக்கினார். அந்த படையை கொண்டு சிலுவை படைகளின் பாதுகாப்பான வலுவான பகுதியாக கருதப்பட்ட அர்-ரஹாவின் மீது தாக்குதல் தொடுத்தார். அந்த பகுதிக்கு இராணுவ முக்கியத்துவமும் இருக்கிறது. ஹிஜ்ரி 529ஆம் ஆண்டு, அதாவது கிபி 1144ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஜுமாதுல் ஆஹிர் 6ஆம் நாளில் இமாதுத்தீன் ஜங்கி அந்த பகுதியை கைப்பற்றினார். அவரது இந்த வெற்றி அரபு வரலாற்றாசிரியர்களால் வெற்றிகளின் வெற்றி என்று வர்ணிக்கப்படுகிறது. இந்த நகரம் லத்தீனிய பேரரசின் பலம் வாய்ந்த நகரங்களில் ஒன்றாக இருந்தது. அவ்வாறே ஈராக்கிலுள்ள ஃபுராத் நதிக்கரையும் சிலுவை படைகளின் ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டது. மகத்தான இந்த வெற்றிக்கு சிறிது காலத்திற்கு பிறகு ஹிஜ்ரி 531ஆம் ஆண்டு, அதாவது கிபி 1146ஆம் ஆண்டில் இமாதுத்தீன் ஜங்கி அடிமை ஒருவனால் கொல்லப்பட்டார். ஆனாலும் அவர் கொல்லப்படுவதற்கு முன்னர் சிலுவை படைகளுக்கு எதிராக திறக்கப்பட்ட ஜிஹாதின், அதாவது தொடர் போராட்டத்தின் கதவு அவருடைய மகனும் நேர்மையான அரசனுமான நூருத்தீன் ஜங்கியின் முயற்சியால் தொடர்ந்து திறந்தே இருந்தது. இந்த விஷயத்தில் அவர் தம் மகத்தான தந்தையை காட்டிலும் சிறந்தவராக இருந்தார். நீதிமான் அரசன் நூருத்தீன் ஜங்கி. அதற்கு பிறகு நூருத்தீன் ஜங்கி அஷாமின் அரசரானார். சிலுவை படைகளை அழிப்பதற்காகவும் பைத்துல் முகத்தஸை மீட்பதற்காகவும் தாம் அல்லாவிடமிருந்து கட்டளையிடப்பட்டிருப்பதாக அவர் கருதி கொண்டிருந்தார். அந்த செயலை இறை நெருக்கத்தை பெற்றுத்தரும் மகத்தான வணக்க வழிபாடாக அவர் கருதினார். அவரது தொடர் தாக்குதல்களால் சிலுவை படைகளால் ஆட்சி செய்யப்பட்ட பகுதிகளில் அவரை குறித்த பயம் வேரூன்றியது. வடக்கில் வலிமையான எல்லையாக கருதப்பட்ட ஹாரம் கோட்டையை ஹிஜ்ரி 559ஆம் ஆண்டு அவர் கைப்பற்றினார். போரில் கைது செய்யப்பட்டவர்களில் அந்தாக்கியாவின் அரசர், தராபிலுஸின் ஆட்சியாளர் இப்னு ஹவுசலின், இன்னும் பிற முக்கியமான தளபதிகள் ஆகியோரும் உள்ளடங்குவர். இந்த போரில் சிலுவை படை வீரர்களில் 10,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை கணக்கிட முடியாத அளவு அதிகமாக இருந்தது. அதே ஆண்டு சுல்தான் நூருத்தீன் ஜங்கி பானியாஸ் கோட்டையை கைப்பற்றினார். அவ்வாறே எகிப்தையும் கைப்பற்றினார். சிலுவை படை வீரர்கள் இருபுறமும் முற்றுகைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். ஸ்டான்லி லேன் பூல் இவ்வாறு கூறுகிறார், நூருத்தீனின் தளபதி, அதாவது சுல்தான் சலாஹுத்தீன் நைல் நதியை கைப்பற்றியதால் கிறிஸ்தவ ஆட்சி இருபுறமும் ஆபத்துகளில் சிக்கிக்கொண்டது. அது கடுமையான அழுத்தத்திற்கு உட்பட்டிருந்தது. இருபுறமும் ஒரு வகையான பலத்தை கொண்டு இரு படைகளால் அது அழுத்தப்பட்டு கொண்டிருந்தது. தும்யாத், இஸ்கந்திரியா துறைமுகங்களை முஸ்லிம் படைகள் கைப்பற்றியதால் கடல் வழிகள் அவர்களின் கைவசம் சென்றன. ஆகையால் எகிப்திய சிலுவை படை வீரர்கள் ஐரோப்பியர்களுடன் கொண்டிருந்த தொடர்பை அவர்கள் துண்டித்தார்கள்.
எப்படி இருப்பினும் சுல்தான் நூருத்தீன் ஜங்கி சிலுவைப்படை வீரர்களை பலஸ்தீனின் எல்லா பகுதிகளிலிருந்தும் மிகப்பெரிய அளவில் விரட்டி அடித்தார். ஆனாலும் அவரது செயல்களில் மிக சிறந்ததும் மிக உன்னதமானதும் அவரது ஆசைகளில் மிக இனிமையானதும் என்னவென்றால், ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த பைத்துல் முகத்தஸை சிலுவைப்படை வீரர்களிடமிருந்து அவர் மீட்டதுதான். ஆனாலும் இந்த கண்ணியம் அவருடைய படைத்தளபதியான சலாஹுத்தீன் அய்யூபிக்காக எழுதப்பட்டிருந்தது. அவர் நூருத்தீனின் நன்மைகளிலும் சாதனைகளிலும் ஒருவராக கருதப்படக்கூடியவர். சுல்தான் நூருத்தீன் ஜங்கி ஹிஜ்ரி 569ஆம் ஆண்டு, அதாவது கிபி 1174ஆம் ஆண்டு மூச்சு திணறலால் மரணமடைந்தார். அப்போது அவருக்கு வயது 56ஆக இருந்தது. ஆங்கிலேய வரலாற்றாசிரியர் வர்ணிப்பது போல், சுல்தானின் மரணச் செய்தி முஸ்லிம்களின் செவிகளில் வானத்திலிருந்து விழக்கூடிய பேரிடி போல் விழுந்தது. முஸ்லிம் வரலாற்றாசிரியர்கள் அனைவரும் சுல்தான் நூருத்தீன் ஜங்கியை புகழ்ந்து எழுதியுள்ளார்கள். இரையச்சமுடையவர், பொறுப்பை நிறைவேற்றியவர், நேர்மையானவர், திறமையான நிர்வாகி, தாராள மனமும் இளகிய மனமும் கொண்டவர், அல்லாவின் பாதையில் ஜிஹாத் செய்வதை அளவு கடந்து நேசித்தவர் என பல நல்ல பண்புகளை கொண்டு அவரை வர்ணித்துள்ளார்கள். சுல்தான் நூருத்தீன் ஜங்கிக்கு மஹ்மூத் என்ற பெயரும் உண்டு. மஹ்மூத் என்ற பெயருக்கேற்ப அவர் அனைவராலும் புகழப்படுபவராக இருந்தார். சுல்தானின் சமகாலத்தில் வாழ்ந்த இப்னுல் ஜவுசி தமது அல் முன்ததம் வரலாற்று நூலில் கூறுகிறார், சுல்தான் நூருத்தீன் ஜங்கி எல்லைகளை பாதுகாத்து போரிட்டார். நிராகரிப்பாளர்களின் ஆதிக்கத்தில் இருந்த 50க்கும் மேற்பட்ட நகரங்களை கைப்பற்றினார். மற்ற ஆட்சியாளர்களை காட்டிலும் அவர் நேர்மையான நடத்தையே கொண்டிருந்தார். அவரது ஆட்சி காலத்தில் பாதைகள் பாதுகாப்பானவையாக இருந்தன. அவரது சிறப்புகள் ஏராளம். மரணிப்பதற்கு முன்னரே அநியாயமாக விதிக்கப்பட்டிருந்த வரிகளை நீக்கிவிட்டார். பணிவானவராகவும் மார்க்க அறிஞர்களை நேசிக்கக்கூடியவராகவும் இருந்தார். வரலாற்றை நேர்மையான முறையிலும் துல்லியமாகவும் எடுத்துரைப்பவராகவும், வார்த்தைகளை தெரிவு செய்வதில் பேணுதலானவராகவும், வர்ணிப்புகளில் நடுநிலையானவராகவும் அறியப்படும் இப்னு ஹல்லிக்கான் கூறுகிறார், சுல்தான் நூருத்தீன் ஜங்கி நேர்மையான, பற்றற்ற, வணக்கசாலியான, பேணுதலை கடைபிடிக்கக்கூடிய, ஷரியாவை பற்றி பிடிக்கக்கூடிய, நன்மையின் பக்கம் சாயக்கூடிய, அல்லாவின் பாதையில் போரிடக்கூடிய, அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய அரசராக இருந்தார். அஷாமின் பெரும் பெரும் நகரங்களில் அவர் பல்கலைக்கழகங்களை உருவாக்கினார். அவரது சாதனைகளும் சிறப்புகளும் வர்ணிக்க முடியாத அளவு மிக அதிகமானவை. அதுபோல் அல் காமில் ஃபித் தாரீக் என்ற நூலின் ஆசிரியரான இப்னுல் அசீர் அல் ஜஸரி இப்படி கூறுகிறார், நான் முந்தைய அரசர்களின் வரலாறுகளை படித்திருக்கிறேன். ஹலீஃபாக்களுக்கும் உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கும் பிறகு சுல்தான் நூருத்தீன் ஜங்கியை விட நன்னடத்தை கொண்டவர், நீதியை விரும்பக்கூடியவர் யாரையும் நான் கண்டதில்லை. சுல்தான் நூருத்தீன் ஜங்கி மரணமடைந்த போது இப்னுல் அசீர் 14 வயது சிறுவராக இருந்தார். ஆகவே அவரது இந்த கருத்து அதிகம் துல்லியமானதாகவும் சரியானதாகவும் கருதப்பட உகந்தது. சுல்தான் நூருத்தீன் ஜங்கியின் பண்புகளை வர்ணித்தவராக இப்னுல் அசீர் இப்படி கூறுகிறார், அவர் தமக்கென இருக்கின்ற சொத்துகளிலிருந்து மட்டுமே உண்ணுபவராகவும் உடுத்துபவராகவும் செலவு செய்பவராகவும் இருந்தார். அவர் போர் செல்வங்களில் தமக்கு கிடைத்த பங்கிலிருந்தும் முஸ்லிம்களின் பொது நிதியிலிருந்து தமக்கு கிடைத்த பங்கிலிருந்தும் அந்த சொத்துக்களை வாங்கினார். அவருடைய மனைவி தமது நெருக்கடி நிலையை அவரிடம் முறையிட்டார். ஆகவே அவர் ஹோம்ஸ் பகுதியில் அவருக்கிருந்த 3 கடைகளை அவளுக்கு வழங்கினார். அவற்றிலிருந்து வருடத்திற்கு 20 தீனார்கள் அவருக்கு வருமானம் வந்து கொண்டிருந்தன. அவற்றை அவள் குறைவு என கருதினாள். அவர் கூறினார், இவற்றை தவிர என்னிடம் எதுவும் இல்லை. என்னிடம் இருப்பதெல்லாம் முஸ்லிம்களின் சொத்துகள். நான் அவற்றின் பாதுகாவலன். நான் அவற்றில் மோசடி செய்ய மாட்டேன். உனக்காக நான் நரக நெருப்பில் மூழ்க மாட்டேன். அவர் இரவில் அதிகமாக தொழக்கூடியவராக இருந்தார். அதில் அவர் நல்ல திக்ருகளும் செய்யக்கூடியவராக இருந்தார். சுல்தான் நூருத்தீன் ஜங்கி இமாம் அபு ஹனீஃபாவின் சட்ட சிந்தனை பள்ளியின் பிரகாரம், அதாவது மதுஹப் ஹனஃபி மதுஹபின் பிரகாரம் இஸ்லாமிய சட்டக்கலையில் ஆழ்ந்த ஞானம் கொண்டிருந்தார். அவரிடம் சிந்தனை பள்ளி வெறி இருக்கவில்லை. அதாவது இன்று இருப்பது போல் குறுங்குழுவாத கடும்போக்குவாத வெறி அவரிடம் இருக்கவில்லை. அவர் நன்மையை நாடி ஹதீஸ் அறிவித்தார். அவரிடமிருந்து அறிவிக்கவும் அனுமதி வழங்கினார்.
அவரது நேர்மைக்கு உதாரணம், அவர் தமது நகரங்களில் அநியாயமான வரியையோ 1/10 வரியையோ விட்டு வைக்கவில்லை. மாறாக எகிப்து, அஷாம், அரபு தீபகற்பம், மொசூல் ஆகிய அனைத்து பகுதிகளிலும் அந்த அநியாயமான வரிகளை முழுமையாக நீக்கினார். ஷரியத்தை மிகவும் மதிக்கக்கூடியவராக, அதன் சட்டங்களை பேணக்கூடியவராக இருந்தார். ஒரு மனிதர் ஒரு வழக்கு தொடர்பாக சுல்தான் நூருத்தீன் ஜங்கியும் நீதிமன்றம் வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அந்த மனிதருடன் அவரும் நீதிமன்றம் வந்தார். நீதிபதி கமாலுத்தீன் இப்னு ஷஹர்சூரியிடம் ஆளனுப்பி இவ்வாறு கூறினார்: நான் நீதிமன்றம் வருகிறேன். பிரதிவாதியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படித்தான் என்னிடம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். தீர்ப்பு அவருக்கு சாதகமாகவே அமைந்தது. தம்மை நீதிமன்றத்திற்கு வரச் செய்த தம்முடைய வழக்காளியிடம் அவர் அதனை விட்டு கொடுத்தார். அவர் கூறினார்: நான் முதலிலேயே இதனை விட்டு கொடுக்கத்தான் நாடினேன். நான் நீதிமன்றம் வராமல் இருப்பதற்கு கர்வம் காரணமாகிவிடுமோ என்றுதான் பயந்தேன். ஆகவேதான் நீதிமன்றம் வந்தேன். பின்னர் தமக்கு எதிராக வழக்கு தொடுத்தவரிடம் அதனை விட்டு கொடுத்து விட்டார். நகரங்களில் நீதிமன்றங்களை உருவாக்கினார். அவரும் நீதிபதியும் அமர்ந்து அநியாயம் இழைக்கப்பட்டோருக்கு நீதி வழங்கினார்கள். அவர்கள் யூதர்களாக இருந்தாலும் சரியே, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரியே. அநியாயக்காரர் தம்முடைய மகனாக, தம்முடைய ஆளுநராக இருந்தாலும் அவர் அநியாயம் இழைக்கப்பட்டோருக்கு நீதி பெற்று தந்தார். சுல்தான் நூருத்தீனின் வீரத்திற்கு ஓர் உதாரணம், அவர் போரில் சண்டையிடுவதற்காக 2 அம்புக்கூடுகளை எடுத்துச் செல்பவராக இருந்தார். அல் குத்துபுன் நஷாவி என்ற இஸ்லாமிய சட்டக்கலை அறிஞர் அவரிடம் கூறினார்: நீங்கள் இப்படி செய்வதன் மூலம் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் ஆபத்தில் விட்டுவிடாதீர்கள். போரில் நீங்கள் பாதிக்கப்பட்டுவிட்டால் முஸ்லிம்களில் வாளுக்கு இரையாகாமல் ஒருவரும் எஞ்சியிருக்க மாட்டார்கள். அதற்கு நூருத்தீன் கூறினார்: மஹமூத் என்பவர் யார்? அவரை குறித்து இப்படி சொல்லப்பட? எனக்கு முன்னரே இஸ்லாத்தையும் நாட்டையும் பாதுகாத்தவன் இருந்து கொண்டிருக்கிறான். அவன் அல்லாஹ். அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவர் மார்க்க அறிஞர்களையும் மார்க்கம் சார்ந்த மனிதர்களையும் கண்ணியப்படுத்தி வந்தார். அவர்களுக்காக எழுந்து நிற்பார். அவர்களுடன் சேர்ந்து அமர்வார். அவர்களின் வார்த்தைகளை மறுத்து பேச மாட்டார். ஒப்பந்தம் எழுதி விடுதலையாகும் அடிமைகளுக்கு தம் கைப்பட விடுதலை பத்திரம் எழுதுவார். அவர் பணிவானவராக இருந்தாலும் கண்ணிய மிகுந்தவராக இருந்தார். சுருங்கச் சொன்னால் அவரது நன்மைகளும் சிறப்புகளும் ஏராளமானவை. அவற்றை எழுத இந்த புத்தகம் போதாது. இந்த பாகம் இத்தோடு முடிவடைகிறது. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி பாகம் 3ஐ அடுத்த காணொளியில் பேசுகிறேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்தடுத்த பாகங்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இந்த தொடரை விரைவாக இன்ஷா அல்லாஹ் பேச முயல்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி. நான் சம்மில். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமா.